தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த தமிழ்நாடு அரசியல்லையே உண்மையிலேயே ஒரு வீர பெண்மணியாக இந்த நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண்மணியாக ஒரு வீர வணக்கத்தை செலுத்தணும்னா இந்த அம்மாவுக்கு செலுத்தலாம். உண்மையிலே அவங்க வந்து அதிமுகவில் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க. நீங்கள் டிவிகேக்காரங்களோ நம்ம கட்சிக்கு வரலாம், அவங்க கட்சிக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது அந்த அம்மாவை பற்றி பல விஷயம் தெரியும். அது என்னென்னா, குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை, பண பிரச்சனை, இல்லை குடும்ப விஷயத்துலையும் சரி அவ்வளோ பிரச்சனை. அந்த பீக்கில் இருக்கும்போது இன்றைக்கி அந்த கட்சியில் பலர் வந்து பல லட்சங்களை வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, அதே கட்சியில் மேடை ஏறி சீமானவரோட முதுகில் ஏறி அங்கேருந்து தாவி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்று அங்கே போய் மாணவரணி செயலாளர் என்ற ஒரு போஸ்டிங்கை வாங்கிட்டு இன்றைக்கி கட்சியோட கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் என்ற ஒரு போஸ்டிங்கை வாங்கிட்டு ராஜீவ்காந்தி அவர்கள் திமுகவில் இருக்கார்ல. லைக் இதே மாதிரி முதுகில் குத்துன நபர்கள்லாம் இந்த அம்மா கிடையாது. உண்மையிலேயே இவங்களுக்கு உள்ளே இருக்கும்போது ஏற்பட்ட கசப்புகள் என்ன தெரியுமா? நாங்கள் உள்ளே இருக்கும்போதே ஒரு ஆடியோ வருது. காளியம்மாள் அவர்களில் சீமானை வந்து அவ பெரிய பிசுறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு ஆடியோ. லைக் என்னென்னா, அந்த சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. அதுலேருந்து சில நாட்களில் சீமான் அவர்களும் ஒரு மேடையில் பேசுகிறார். நான் பிசுறுன்னு சொல்லுவேன், என்ன வேணாலும் சொல்லுவேன், நீ என்ன பெரிய மயிராடா, நீ அதை தப்பாக நான் கெட்ட வார்த்தை இந்த மாதிரி பேசுகிறேங்கிறத தப்பாக எடுத்துக்காதீங்க. லைக் அது என்னென்னா, அந்தளவுக்கு ஒரு பெண்மணியை கொச்சையாக பேசி நான் பேசினதே நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. அந்த நியாயப்படுத்தி பேசுகிறதையும் ஒரு பொண்ணை கொச்சையாக பேசுகிறதையும் கீழே ஒரு கூட்டம் கை தட்டுறாங்கன்னா அந்த ஒரு கூட்டத்தை உண்மையிலே பிரபாகரன் அவர்கள் என்கரேஜ் பண்ணலை. அப்படி ஒரு கூட்டத்தை பிரபாகரன் அவர்கள் வளர்க்கல. அந்த அப்பேற்பட்ட பெண்களை திட்டின விஷயத்தையும் பெண்களை இழிவுபடுத்தின விஷயத்தையும் நார்மலைஸ் பண்ணவர் தான் சீமான் அவர்கள். என்ன சொன்னார் தெரியுமா? 15 வருஷமாக நீ விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை வச்சு பேசிகிட்டு இருந்த. 15 வருஷமாக நீ பேசினதை வச்சு எனக்கு என்ன கிடச்சி தெரியுமா? பெண் ஃபாலோவர்ஸ் நிறைய கிடச்சிருச்சு, எனக்கு இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் கிடச்சிருச்சு, இந்த அண்ணாக்கிட்டே ரொமான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ் பண்ணவர் தான் சீமான் அவர்கள். ஒரு பெண்ணை பிசுறு மயிருன்னு சொன்னதையும், ஒரு பொண்ணு அவள் ஒரு விபச்சாரி, அவர் பொம்பளை ஒரு பொறுக்கி அவரோட உடலை விற்று இந்த மாதிரி பண்ணுறவா அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமியையும் இந்த மாதிரி பேசி பொது வழியில் பேசி அதை கீழேருந்து கைத்தட்டை வச்சு நார்மலைஸ் பண்ணவர் சீமான் அவர்கள். அந்த பிசுறுன்னு சொன்னதுக்கப்புறமாவும் பல கருத்து வேறுபாடுகளுக்கு அப்புறமா இந்த அம்மா வந்து அந்த கட்சியிலேருந்து வெளியே வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 6 மாதமாக அவங்க எந்த கட்சிக்குமே போகலை. இன்றைக்கி உண்மையிலே அவங்க பீக்கில் இருக்காங்களா கேட்டால் உண்மையிலே நல்ல ஃபேஸ் வேல்யூ இருக்குது, அவங்களுக்கு பீக்கில் இருக்காங்க. உண்மையிலே சட்டசபைக்கு சென்று மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரே தகுதியான ஒரு ஒரு பெண் பேச்சாளர்னால் நான் இவங்கள சொல்லுவேன். சத்தியமாக சொல்கிறேன், இவங்கள தான் சொல்லுவேன். நான் எல்லாருமே நீங்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க நாம் தமிழரோ டிவிக்கோ அதிமுகவோ திமுகவோ யாராக வேணாலும் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை ஒரு பேச்சாளராக இருந்தவங்க தான் இந்த அம்மா காளியம்மாள் அவர்கள். இன்றைக்கி அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னென்னா, அதிமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க. அது நல்ல முடிவாக கெட்ட முடிவாக இல்லை, அவங்களோட எல்லாமே அவங்களோட ஓன் ஒப்பீனியன். ஆனால் எங்கே இருந்தாலும் சரி அவங்களோட மனநிலைக்கு அவங்களோட மைண்ட் செட்டுக்கு இன்றைக்கி அவங்க என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு தமிழரோட தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக. ஸோ நான் அதில் இணையறதுல எந்த தவறும் இல்லைங்கிறத மாதிரி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே அவங்களோட முடிவை நான் வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறேன்னா, அவங்க வந்து இந்த கொள்கை இந்த கூட்டம் என்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தாங்கல்ல. என்கிட்ட கொள்கை இருக்குது, நான் ஜெயித்தா எல்லாரும் சேர்ந்தான் ஜெயிப்போம், அப்போ தான் இந்த சிஸ்டத்தையே மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றி இந்த பாவம் இவங்களை எல்லாரையும் கடன் வாங்கி வச்சு ஒவ்வொரு வேட்பாளர்களையும் மூளை செலவு செஞ்சு மைண்ட் வாஷ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி இவங்க எல்லாரையும் நம்ம ஜெயித்தரலாம், நம்ம தான் அடுத்த ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கூட்டணியும் வைக்காமல் நான் தனிச்சு நின்று எல்லா தொகுதியிலும் நம்ம 234 தொகுதியில் நான் தம்பிமார்கள் நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூளை செலவை செஞ்சு இவங்க எல்லாரையும் கடன் வாங்கி நான் பல வேட்பாளர்கள் உள்ள பார்த்துருக்கேன் நாம் தமிழர் கட்சியில். ஏன் நம்ம இடையில நத்தம் சிவசங்கரன் அவர்களை பற்றி பேசியிருந்தோம். எத்தனை லட்சம் ரூபா கடன் தெரியுமா? எத்தனை லட்சம் ரூபா ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொருத்தங்கள்கிட்டே லட்சக்கணக்கில் கடன் வாங்கி, அவ்வளோ கடனுக்கு மேலே கடன் வாங்கி கடைசியில் சீமானன் அவர்கள் கொடுத்த பட்டம் என்னென்னா, பச்சையாக அவரோட அம்மாவை ஆடியோவில் திட்டி பேசியிருந்தார். அவங்க அம்மா யார்? நத்தம் சிவசங்கரன் அவர்கள் சீமான் அவர்களுக்காக தமிழ் தேசியத்திற்காக களத்தில் நின்று மக்களுக்காக அந்த லைக் நத்தம் தொகுதியில் குறைஞ்ச ஒரு 15 வருஷமாக உழைச்சார். சீமான் அவர்களை நம்பி, நாம் தமிழர் கட்சியை நம்பி, அதையும் தாண்டி அவர் ஒரு தன்னார்வலராக உழைச்ச நத்தம் சிவசங்கரன் அவர்களை இன்றைக்கி வந்து அம்மா சமுத்திரம் தொகுதிக்கு வந்து தூக்கி போட்டார். யார்? சீமான். இங்கே நிற்காது, நீ அங்கே போய் நில்லு. கீழே கிரவுண்டு சப்போர்ட் எதுவுமே கிடையாது. இத்தனை வருஷம் நான் கடன் வாங்கி அவர் எங்கே போட்டார்னா இந்த தொகுதியில்.
நத்தம் தொகுதியில் இன்னைக்கு தூக்கி போட்டார். அது அவரோட ஸ்ட்ராட்டஜி. ஒவ்வொரு தொகுதியிலையும் இவரால் ஆளுங்கட்சிக்காரன் ஜெயிக்க முடியலைன்னா ஓகே, ஆளுங்கட்சிக்கிட்டேருந்து ஒரு துட்டை வாங்கிட்டு சரி இதை தூக்கி அங்கே போட்டுக்கிட்டான்னா அவன் ஜெயித்துரும் அப்படிங்கிறதுக்காக திமுக வேலை பார்க்குற ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பல வேட்பாளர்கள் கடன் வாங்கி நாசமானவங்க திமுக அதிகம். இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் அங்கே உட்காந்துட்ருக்காங்க பலர். நான் ஒரு எடுத்துக்காட்டாக தான் நத்தம் சிவசாகரன் அவர்களை சொல்கிறேன். அவ்வளோ உழைச்சவரை சீமான் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க அம்மாவை கொச்சப்படுத்தி, எனக்கு தெரிஞ்சு நான் திருப்பி சொல்கிறேன், பிறந்ததுலேருந்து நத்தம் சிவசாகரன் அவர்கள் அவரோட அம்மாவை பார்த்ததே கிடையாது. லைக் என்னென்னா, நானும் லைக் என்னோடய நண்பர் இதே நாம் தமிழர் கட்சியில் இருந்து பயணம் பண்ணவர் தான். நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் தான் உள்ள பயணம் பண்ணோம். அவரும் ஒரு சக யூடியூபர் தான். லைக் என்னென்னா, எங்கள் 2 பேருக்குமே தெரியும். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கூட கலந்துரையாடல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இவர் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பிறந்ததுலேருந்தே அவரோட அம்மாவை பார்த்ததே கிடையாது. அந்த அம்மாவை கொச்சையாக ஒரு வார்த்தையை சொல்லி திட்டி ஆடியோ வந்துச்சு. அந்த ஆடியோ உண்மையான்னு சொல்லிட்டு நத்தம் அவர்கள் சிவசாகரன் அவர்கள் சீமான் அவர்கள்கிட்ட கேட்குறாரு, ஆனால் அந்த ஆடியோ உண்மையான எங்கள் அம்மாவை நீங்கள் திட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கெட்ட வார்த்தையை போட்டு, நான் சொல்கிறது மாதிரி நீ செய்கிற வந்து இந்த கட்சியில் இரு, இல்லைனா வெளில போ அப்படின்னு. அந்தளவுக்கு ஆணவத்தோடு, ஏன்னா பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அந்தளவு. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் இங்கே கேட்குறதுக்கு ஆட்டுறதுக்கும் அதை நார்மலைஸ் பண்ணி ஒரு கூட்டத்தை வச்சுருக்கோம்ல, கேள்வி கேட்காதபடி ஒரு கூட்டத்தை வச்சுருக்கோம்ல, அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்காரு அந்த கட்சியில் சீமான் அவர்கள். அவர் வேறு வழி இல்லாமல் சரி வேறு வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியில் உட்காந்துட்டு இருந்தார். பிசுறுன்னு சொல்லிட்டு திட்டினார். இது மட்டும் கிடையாது, பல கருத்து வேறுபாடுகள். கலைமகள் அவர்கள் இன்றைக்கி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க, அதிமுகவில் சேர்ந்துருக்காங்க. என்னோட ஒரே ஒரு வெல்விஷராக நான் சொல்கிறேன், அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, மக்களுக்காக சட்டசபையில் அவங்களோட குரல் ஒலிக்கணுங்கிறதுக்காக தான் நானும் விரும்புகிறேன், மக்களும் விரும்புகிறாங்க. அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க. அவங்க எந்த கட்சியில் போயிட்டாங்க, அந்த கட்சியில் போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக விமர்சனம் பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா, எல்லா கட்சிகளும் ஒரு டைமில் கூட்டணிக்காக எல்லா கட்சிகள் கூட பேசிகிட்டு இருந்தவங்க தான். நான் சொல்கிறது, விஜய் அவர்கள் எடப்பாடி அவர்கள் கூடயோ, எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்கள் கூட, ஏன்னா விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் எடப்பாடி அவர்கள் கூட கூட்டணி பேசினார். நான் டிவிகே வர்சஸ் டிவிகே அண்ட் ஏடிஎம்கே. எடப்பாடி அவர்களும் இதோ பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க, டிவிக்கு உள்ளே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கொடி அசைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தில் பேசினார். ஸோ எல்லாருமே இணைஞ்சு திமுகவை வீழ்த்தணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் உள்ளே வந்திருக்காங்க. நான் அதிமுக நல்ல கட்சி கெட்ட கட்சினோ, டிவிகேவை நல்ல கட்சி கெட்ட கட்சினோ, இதில் தான் அவங்க சேரணுங்கிறதெல்லாம் என்னோடய ஒப்பீனியன் கிடையாது. என்னோடய ஒரே ஒப்பீனியன் என்னென்னா, எல்லோரும் நீங்கள் ஒன்றிணைஞ்சிங்கன்னா ஈஸியாக அந்த அரக்கனை வீட்டுக்கு அமைச்சிடலாம். என் பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருக்க புள்ள, அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, பாட்டி வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஊராக மாற்றி வச்சுருக்காங்க இந்த திமுக. இந்த அரக்கர்கள் இருக்கக்கூடிய ஊரில் எல்லாரும் ஒன்று சேரணும். அந்த எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய இடத்த நம்ம, அதாவது நான் நேற்றுக்கு அது என்ன தொலைக்காட்சின்னு எனக்கு தெரில, அந்த தொலைக்காட்சியில் சாட்டை அவர்கள் இந்த பக்கம் இல்லை, கல்யாண சுந்தரம் அவர்கள் இன்னொரு பக்கம், என்னென்னா அந்த பாய் ஒருத்தர் டிவிக்கு பேசுவார் அவர், அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி அவர்கள், எல்லோரும் ஒன்றா இருக்காங்க. ஒன்றா இருந்தேன்னா ஒரு ஒரு கேள்வி நேரம் மாதிரி ஒரு பையன் வந்து கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க, லைக் வந்து டிவிகேயும் நாம் தமிழரும் ஒன்றிணைஞ்சா ஈஸியாக லைக் வந்து டிஎம்கே வீட்டுக்கு அனுப்பிடலாமே சார், வீட்டுக்கு அனுப்பிட்டால் நீங்கள் கொள்கை வேறுபாடு இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி சில ஒன்றும் இல்லாத லொட்டுலோஸ்க்கு காரணங்கள் சொல்லி புறந்தள்ளுறீங்களே, ஏன் நீங்கள் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து ஊழல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரியும், 1.5 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணிட்டார் அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரியும், அவர் வந்து இந்த மாதிரி பக்கா மாசாக இருக்கார், இந்த மாதிரி மக்களுக்கு எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது இப்போ தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணார். என்னோடய கேள்வி என்ன தெரியுமா, உண்மையிலே இந்த 1.5 கோடிங்கிறது இது ஒரு அப்பீல். இதுக்கு முன்னாடியே 2026க்கு முன்னாடியே, இப்போ வந்த ஆர்டருக்கு முன்னாடியே இவருக்கு 1.5 கோடி ரூபாவை விஜய் அவர்கள் செலுத்தணுங்கிறது வந்துருச்சு. அந்த ஆர்டருக்கு இவர் அப்பீல் போனார், யார், திரு விஜய் அவர்கள். அப்போது இந்த கட்சியெல்லாம் கிடையாது. அந்த ஆர்டருக்கு அப்பீல் போனதுக்கப்புறமா தான் இன்றைக்கி என்னென்னா நீங்கள் செலுத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வந்து கேட்டுச்சு. நீங்கள் வரி கட்டுறதில் ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1.5 கோடி ரூபாய் இவர் வரி ஏய்ப்பு பண்ணார். அப்படி எல்லாருக்கும் உழைச்ச காசு எதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக லூப் ஹோல்ஸை தேட தான் செய்வாங்க. நானும் சரி, நீங்களும் சரி, எல்லாருமே சட்டத்தில் இருக்கிற லூப் ஹோல்ஸை, அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை தேட தான் செய்வாங்க. ஸோ அது மாதிரி அவரும் அப்பீல் போயிருக்காரு. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு 100 கோடி 200 கோடி என்ன சம்பாரிச்சாலும் சரி, நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த ஃபேம் தானே, நான் கஷ்டப்பட்டு உழைச்சது தானே, இது சாட்டையோ இல்லை சீமானோ யாரும் தூக்கி கொடுக்கல, நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், அது மூலமாக மக்கள் எனக்கு என்னை பார்க்குறாங்க, என்னை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அந்த காசுக்காக ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனார்னா அது அப்போவே வந்தாச்சு. அது ஊழல் பண்ணிட்டாருன்னு இப்போ தான் தெரியும்.
அங்கே பல லட்சம் கோடி ரூபா ஒருத்தர் ஊழல் பண்ணி வச்சுருக்காங்க. 42,000 கோடி, வாரத்துக்கு 250 கோடி ரூபா செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த டாஸ்மாகில் இருந்தும் ஒட்டுமொத்தமாக சம்பாதிச்சு 10 ரூபா பாட்டில் எக்ஸ்ட்ரா வாங்கி குடும்பத்துக்கு கொடுத்துட்ருக்காரு. எது ஸ்டாலின் அவர்கள் ஃபேமிலிக்கு. வாரம் 250 கோடினா 4 வாரம் கணக்கு போடுங்க, 1000 கோடி ரூபா. 4 வருஷம் எனக்கு தெரிஞ்சு இவர் அமைச்சராக இருந்தார். இலாக்கா இல்லாத அமைச்சராகவும் இருந்தார். ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போதும் இவர் இருந்தார். 4 வருஷம், ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் 1000 கோடி ரூபா, 12 மாதம் 12,000 கோடி ரூபா, ஒரு வருஷம் ஒரு வருஷம் 12,000 கோடி ரூபா, 4 வருஷம் எவ்வளோ 48,000 கோடி ரூபா. 48,000 கோடி ரூபாய் எங்கே இருக்குது? இந்த மனுஷன் தான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை சரி லூப்போல்ஸ் மூலமாக சட்டத்தில் அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா கட்ட வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காப்பாற்றணும்னு நினச்சேன், மிச்சப்படுத்தணும்னு நினச்சேன். இந்த 1,50 கோடி எங்கே இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். விஜய் அவர்களோட சொத்து மதிப்பு எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்தம் ஒரு 1000 கோடி இருக்குமா, இல்லை ஒரு 2,000 கோடி இருக்குமா? இவங்க சொல்கிறாங்கல்ல, அவருக்கு நீலாங்கரையில் ஒரு வீடு இருக்குது, பட்டினப்பாக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, பனையூரில் ஒரு வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னும் ஒரு 3-4 வீடு இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு, இல்லை ஒரு 10 வீடு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 1000 கோடி 2,000 கோடி சொத்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு முதலைகளுக்கும் லட்சக்கணக்கான கோடிகளை சுருட்டி வச்சுருக்காங்க. அப்போ இந்த முதலைகளை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும்னா எல்லாரும் ஒன்று சேரணுமா வேணாமா? இந்த 1,50 கோடி ஊழல் பண்ணிட்டார் அப்படிங்கிறது இது ஊழல்ங்கிற ஒரு விஷயமா, இல்லை பிசுறுன்னு சொன்ன விஷயத்த நம்ம அப்போ கேள்வி கேட்கலாம்ல. நீங்கள் ஆரம்பத்தில் பிசுறுன்னு சொன்னீங்க, அவரை அவங்க அம்மாவை இந்த மாதிரி கொச்சையாக திட்டினீங்க. விஜயலட்சுமியோட மன்னிப்பு கேட்டு மாமா நான் நல்லவன் இல்லடி கெட்டவன் இல்லடி அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் நம்ம இதெல்லாம் ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு அரக்கனை வீழ்த்துறதுக்கு சீமான் அவர்கள் என் கூட கூட்டணி, தம்பி நம்ம எல்லாம் கூட்டணியாக இருக்கலாம்ப்பா, உன் கட்சியும் நல்லா வளர்ச்சியில் இருக்குது, என் கட்சியும் நல்லா வளர்ச்சியில் இருக்குது, எல்லாரும் ஒன்றிணைஞ்சோன்னா திமுக வீழ்த்திடலான்னு சொல்லும்போது, இல்லைடா அது என்னதான் அரக்கனாக இருந்தாலும் நீ உங்கள் மேலே சில குறைகள் இருக்குது, அதெல்லாம் நான் அதனால் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு விஷயமா பாருங்களேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அந்த அரக்கன்ட்டேருந்து. அதனால் அந்த அரக்கன் சொல்கிறான், நீ அவனை ஒன்று நினச்சேன்னா அங்கே இருக்கிற தொண்டரும் இங்கே இருக்கிற தொண்டரும் தம்பிமார்களும் இங்கே இருக்கிற அணில்களும் ஒன்று, நான் அவரோட அரக்கனோட மைண்ட் வாய்ஸாக சொல்கிறேன், தம்பிமார்களும் அணில்களும் ஒன்றிணைச்சிட்டாங்கன்னா ஈஸியாக என்னை சாப்பிட்ருவாங்க, துரத்திடுவாங்க. தயவு செஞ்சு அந்த ஆஃபரை மட்டும் அக்செப்ட் பண்ணிடாத. ஸோ அவன் தனியாக நிற்கட்டும், நீ தனியாக நில்லு, ஓட்டை பிரிச்சிரு, உனக்கும் ஓட்டு வரும் அவனுக்கும் ஓட்டு வரும், நான் வெட்டி அடைஞ்சிட்டு போவேன். இதுதான் அவன் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறான். ஸோ இதனால் எல்லாமே நம்ம தினம் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ சீமான் அவர்களோட பெண்ணியமாக இருந்தாலும் சரி, பெண்ணிய புரட்சிகரமான பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, அந்த பேச்சினால் இன்றைக்கி வெளியே வந்த அம்மா தான் காளியம்மாள் அவர்கள். அவங்க எங்கு சென்றாலும் சரி, மக்கள் சேவைக்காக சட்டசபைக்கு செல்லணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பத்தோடு முடிவு செய்கிற இந்த காணொலியை மக்கள் நீங்களும் தயவு செஞ்சு அவங்கள திட்டாதீங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு மனுஷி, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சியை குறையே சொல்லலை. எந்த ஒரு இடத்துலையாச்சும் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார், வெளில வந்ததுக்கப்புறமா சீமான் அவர்கள் அதிபர்னு சொல்லிட்டு குறை சொன்னார். ஆனால் ஒரு பெண்மணி கட்சியிலேருந்து வெளில வந்து 6 மாதம் ஆகியும் அந்த கட்சியை பற்றி ஒரு குறை கூட சொல்லாமல், சீமான் அவர்களை பற்றி ஒரு குறை கூட சொல்லாமல் அமைதியாக இருந்து மௌனம் காத்து இன்றைக்கி இந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்கன்னா அவங்க என்ன துரோகியாக என்ன, சந்தர்ப்பவாதியாக என்ன, எனக்கு புரியலை. தயவு செஞ்சு மயிலாடுதுறை மக்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுப்பீங்கன்னு நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.